ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருப்பது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, யுகாண்டாவில். 10/10/2025 வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசிங்க. அன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி வருஷம் விரதம் இருக்குப்பாங்க. இப்போன்னு இல்லைங்க, நான் குழந்தையிலேருந்தே அம்மா கூட இருந்து எனக்கு பழக்கம். ஏன்னா எங்கள் அம்மாவுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா பெருமுக்கல் ஆஞ்சநேயர் சொல்லுவோம். ஸோ அதனால் அம்மா எப்போதும் வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கி அவங்க கூட நைட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் காலையில் போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு படைப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் இங்கே பண்ணேன். ஸோ விளக்கமே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் போயிட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபாஸ்டிங்கை ஃபுல்லாக அவருக்கு காலையிலே நான் தீர்த்தம் வச்சுட்டு போயிட்டேன். துளசி போட்டு பூவெல்லாம் போட்டுட்டு காலையிலே படைச்சிட்டு தான் நான் போனேன். பரமபத வாசல் திறந்துருக்கோம் அன்றைக்கி எல்லாமே. ஸோ அதனால் சரி நம்ம ஒரு நாள் உபவாசம் இருக்கணுமேன்னு சொல்லிவிட்டு காலைல சாமியை பார்த்துட்டு வந்துடுமேன்ட்டு போயிருந்தோம். நான் பார்த்திங்கன்னா எந்த கோவில்னால் யுகாண்டாவில் பாலாஜி டெம்பிள் சொல்லுவோம், திருமலை திருப்பதி டெம்பிள் சொல்லுவோம். யுகாண்டாலே ஃபேமஸான டெம்பிள் பாலாஜி டெம்பிள். ஸோ அங்கேயும் எப்படி திருப்பதியில் என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லா ப்ரொசீஜருமே அப்படியே அச்சாசட்டாக செய்வாங்கங்க. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அங்கே என்ன நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதான் காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு. எப்போதுமே வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கி பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு லீவ் இருக்கும். ஸோ அந்த லீவில் வரும். நியூ இயர் வந்துட்ட பிறகு எப்போதுமே வருஷம் அவங்க தான் பழக்கம். இந்த வருஷம் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஸ்கூலு இந்த வருஷம் எல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் பசங்களால் வர முடியல. ஸோ நாங்கள் தான் போயிருந்தோம். காலையிலே தேர்வதம் எடுத்துட்டாங்க. நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம். ஏன்னா பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுக்கணும்ல. ஸோ கொடுத்துட்டு அப்புறம் காலையில் தேர் இழுத்துருந்தாங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு சொர்க்கவாசல் வழியாக நாங்கள் போயிட்டு பரமபதம் சேர்ந்தது அந்த சாமி தரிசனம் பண்ணிவிட்டு லட்டு வாங்கிட்டு என்ன ஸ்பெஷல் இந்த வாட்டினா கோமியம் கிடச்சிதுங்க. ஏன்னா கோவிலில் இப்போ மாடு வளர்க்குறாங்க. ஸோ அதனால் கோமியம் இருந்ததுனால பொங்கலுக்கு தெளிப்போன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் அது. ஸோ பிரசாதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் பரமபத வாசல் உள்ளே போகிற வழி. வாங்க போய் பார்க்கலாம். பார்த்து முடித்து சுற்றிலாம் முடித்து வந்துட்டோம். கீழே எல்லாமே சாப்பாடெல்லாம் பிரசாதம்லாம் இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட கூப்பிட்ருந்தாங்க. நான் அன்றைக்கி ஃபுல்லாக விரதன்றதுனால நான் சாப்பிட்ல. பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நம்ம இறங்குற வழியிலையோ போகிற வழியிலையோ வரக்குலையோ போக்குலையோ இந்த கடையை பார்க்கலாம் நிறையா. ஸோ ரொம்ப ஃப்ரூட்ஸாகவே விற்பாங்கங்க. ஏன்னா நேச்சுரலாக இருக்கும். பக்கத்துலேயே அவங்க பயிர் வச்சு அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் விலை மட்டும் பார்த்து பேசி வாங்கணுங்க. இங்கே இல்லைன்னா ரேட் அதிகமாகிடும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு நான்
பொரி உருண்டை செஞ்சாங்க. இது எங்கள் அம்மா வச்சு படைப்பாங்க இன்றைக்கி விரதம் இருக்கக்குள்ளே. களி மாதிரி செஞ்சு அரிசி உருண்டைன்னு சொல்லுவோம், நாங்கள் பொரி அரிசி உருண்டைன்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா அன்றைக்கி கோயில் போயிட்டு வந்துட்டு இதை பண்ணி படைச்சிடுவாங்க, படைச்சிட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் ஆகுது செஞ்சு, அதனால் சரி வருமோன்ற பயத்தில் செஞ்சு நல்லா சூப்பராக வந்துச்சுங்க. ஸோ நல்லபடியாக பொரி உருண்டையும் செஞ்சு எடுத்தாச்சு. சரி வச்சு படைச்சிடுவோன்ட்டு சாமிக்கிட்ட எடுத்துன்னு வந்தோடனே வச்சாச்சு, மேலே வச்சாச்சு. முருகருக்கு இதை வச்சு படைச்சிடுவோன்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் நைவேத்தியம் வச்சு நான் படைச்சிட்டேங்க. அப்படியே சிம்பிளாக 21 காய்கறி போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டேங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன், அவ்வளோதாங்க. இன்னும் இந்தியாவில் இருந்தாலும் பிரம்மாண்டமாக வடை பாயாசம் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அடுத்தடுத்த பொங்கல்லாம் வருது, கடைக்கு வேறு போகல நான். ஸோ என் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஸோ நம்மக்கிட்ட கையில் என்ன இருக்கோ அதை வச்சு படைச்சிக்க வேண்டியது தான், அவ்வளோதாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நைவேத்தியமாக படைச்சிட்டு விரதத்தை முடிச்சுக்க வேண்டியது தான். ஓகே மக்களே, see you on next video. பொங்கல் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.